இந்த செய்வனையை எப்படி நான் எடுக்கிறேன், தெய்வத்தின் மூலியமா நான் எப்படி போய் அந்த ஒரு கெட்ட சக்தி என்னை வந்து ஆட்கொண்டு இருக்கு, நான் அதை அப்படி நான் போய் அலைஞ்சு திரிஞ்சு போய் இதுக்காண்டி அலையலாம் முடியாது. நான் வணங்குற தெய்வம், என் தெய்வம் என்னை எப்படி காப்பாற்றும், இந்த செய்வனையில இருந்து நான் தெய்வத்தை வச்சு எப்படி நான் மீண்டு வர்றது. அதாவது எந்த பாதிப்பானா இருக்கலாம், தெய்வத்தை இருக்கப்பட்டுனாலும் உங்களுக்கு அந்த பாதிப்புங்கிறது கெட்ட காலம் அப்படிங்கிறது வந்துதான் தீரும். நிறைய படத்துல பார்ப்போம், சனீஸ்வர பகவானையே நிறைய துன்புறுத்த வரும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி என் பக்தனை துன்புறுத்தாத. அதாவது இது சிவனோட கட்டளை. அதாவது பிரம்மதேவன் படைத்த ஒவ்வொரு உயிரும் 7.5 ஆண்டுகள் சனீஸ்வர பகவானிடம் பிடிபட்டு அந்த அவரோட தன்னோட வாயிலிருந்து சனியன்னு சொல்லி அது வந்து அவர் மேல வந்து உங்களை பாதிக்கத்தான் செய்யும். அதனால அது வந்துருச்சுனால இந்த இது பாதிப்பு, சனீஸ்வர பாதிப்பு, இந்த மாதிரி பாதிப்புனா வரும். அதற்கு வந்து சனீஸ்வர பகவானை போய் நீங்க வந்து திருநள்ளாறு போய் கருப்பு வேட்டி சட்டை உடுத்தி போய் அவரை வழிபட்டு வந்து எள்ளுல விளக்கெண்ணெய் எள்ளுருண்டை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது சரியாகும். அந்த மாதிரி ஒவ்வொரு கோயில் இருக்கு. இப்போ நம்ம வந்து கிராம தெய்வங்கள் வச்சு எப்படி நம்ம வந்து செய்வனி வளர்க்குறது அப்படின்னு பார்க்க போறோம். கிராம தெய்வங்களை பொறுத்து நம்ம வந்து முதல்ல தேடி போறது ஒன்று அம்மன் கோவிலுக்கு போவோம், இல்லை கருப்பசாமி கோவிலுக்கு போவோம். நம்ம வந்து நம்ம இடத்து பக்கத்துல எங்கேயும் கருப்பசாமி குறி சொல்றவங்க இருந்தாங்கன்னா முதல்ல அங்கே போங்க. அங்கே போய் அந்த கருப்பசாமி குறி வாங்கி பாருங்க. இல்லைன்னா ஒரு கனி வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து வாசல்ல கெட்டுங்க. வீட்டு வாசலில் கட்டிங்கனாலே பாதி துன்பங்கள் வந்து பறந்து போயிடும். வாக்கு வாங்கினீங்கன்னா இதுவும் இன்னும் இதோட நல்லது, உங்களுக்கு இருக்கிற எல்லா கஷ்டமும் அதுலேயே குறைஞ்சிரும் அந்த வாக்கு மட்டும் வாங்கிட்டீங்கன்னா. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கட்டளைகள் வந்து இருக்குது. ஒவ்வொரு தெய்வங்கள் அதுக்கு உண்டான தெய்வங்கள் இருக்குது. ரொம்ப செய்வதனால பாதிக்கப்பட்டவங்கலாம் சோட்டானிக்கரைக்கு பகவதி அம்மன் கோயில் இருக்கும். அந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயில் போனீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பேயை, அதாவது கெட்ட சக்தி எடுத்து அங்கே உள்ள ஒரு புளிய மரத்துல வந்து அதை அடிச்சு கட்டி வச்சிருவாங்க. கட்டி வச்சுட்டா அந்த கெட்ட சக்தி அங்கே உள்ள பகவதி அம்மனோட சேர்ந்துடும். அது உங்களை தேடி வராது. ஏன்னா அதுக்குண்டான ஏதோ ஒன்றை கொடுத்து தான் நம்மகிட்ட அனுப்பி விட்டுருப்பாங்க. அதுக்குண்டானதை வந்து அந்த பகவதி அம்மனே அவங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுத்துருவாங்க. அதனால அந்த செய்வனை வந்து அதோட நின்றுக்கணும், நம்மளை தேடி வராது. அதனால தான் மலையாள நாட்டில் வந்து மாந்திரிகவாதிகள் வந்து அதிகமாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பெண்ணும் காளியை வணங்கினீங்கன்னா உங்களுக்கு செய்வனையிலேருந்து வெளிப்படுறதுக்கு வழி கொடுப்பாங்க. ஆனால் பண்ணுறதே காளியை வச்சு தான் பண்ணுவாங்க. பெண் தெய்வம் தான் ஈஸியாக வந்து அவங்களுக்கு வந்து ஒத்து வரும். அதனால் பெண் தெய்வம் வச்சு தான் அதிகமாக பண்ணுவாங்க. குட்டிச்சாத்தனை வச்சு பண்ணுவாங்க, கை கருப்பு வச்சு பண்ணுவாங்க, சுடல மாடலெல்லாம் வச்சு பண்ணுவாங்க. சுடல மாடன் தெய்வம் தான் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அந்த தெய்வத்தையே நமக்கு வந்து எதிராக மாற்றுவாங்க. உங்கள் குலதெய்வமே உங்களை அழிக்கிற அளவுக்குலாம் மாற்றுறதுக்கு சக்தி இருக்குது. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் நல்ல சக்தி எவ்வளோ இருக்கோ அது அளவுக்கு கெட்ட சக்தி இருக்குது. என்னோட நண்பன் ஒருத்தவனோட இறப்பு, அவங்க குடும்பத்தில் தொடர்ந்து 4 இறப்புகள் நடந்திருக்கு. அதை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பற்றி தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் முழுசாக சொல்ல போகிறேன். நல்லா தெளிவாக கேட்டுக்குங்க. அதாவது என்னோட நண்பனோட குலதெய்வத்தை வச்சே அவனை வந்து கொல்ல வச்சுட்டாங்க. அவங்க குடும்பத்தில் வந்து 5 பேரை கொண்டிருக்காங்க. அதாவது அவங்க குலதெய்வத்தை சேர்ந்து இன்னொருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மரியாதை கொடுக்காத ஒரு காரணத்தினால, கோயில் மரியாதை முன்னுரிமை கிடைக்காத காரணத்தினால இந்த ஆப்போசிட் பார்ட்டியை வந்து, அதாவது அவங்களுக்கு எதிரானவங்களை வந்து கொல்லணும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, மாந்திரம் பார்க்குற மாந்திரவாதிகிட்ட போய் அந்த அவங்க வணங்குற அதே குலதெய்வத்தில் இருக்கிற சுடலமாட சுவாமியை கைவசப்படுத்தி அதற்குண்டான படையலை போட்டு, என்ன படையல் போட்டாங்க என்னன்னு தெரியல போல, அந்த சுடலமாட சாமியை ஏவி விட்டு அவங்க குலதெய்வக்காமே அவங்கள வந்து அந்த சுடலமாடனே அவங்கள வந்து அவங்க இதில் 5 பேரை வந்து நிறைய பேர் வந்து அடித்து கொண்டுருச்சு. அதில் ஒருத்தவங்க தான் ஆக்சிடெண்ட்டில் இருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட பின்னாடி போனவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சிடெண்ட்டில் வந்து நடக்கிறதுக்கும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க மனைவியும் அவங்களோட வரலான்னு பார்த்துருக்காங்க. ஆனால் மனைவி வர்றதுக்கு முன்னாடி வண்டி நின்றுச்சு. வண்டி நிற்கவும் அவங்கள வந்து பஸ்ஸில் ஏற்றி அனுப்பி விட்டாங்க. அதுலேயே தெரியுது இதில், ஏன்னா 2 பேரும் சேர்ந்தே வந்திருக்கலாம். ஆனால் வண்டி எடுக்கிறதுக்கு நேரமாகும், நான் இப்படியே கூட பக்கத்து ஊருக்கு போய் மாற்றிட்டு வந்துட்டு நீ அது வரைக்கும் என்னோட இருக்க வேணாம்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாங்க. இவர் வந்து வண்டி சரியாகி நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது, வண்டியிலே வந்துக்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராதான் ஆப்போசிட்ல ஒரு வண்டி வருது. இவர் வண்டி வருதுன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு, அந்த வண்டி அந்த பக்கம் வரனால இவர் இந்த ஓரமா ஒதுங்கியிருக்காரு. இந்த ஓரமா ஒதுங்கும் போது ஏதோ கண்ணை வந்து மாற்றி விட்ட மாதிரி அவருக்கு வந்து இருந்திருக்கு. உடனே பார்த்தா ஆப்போசிட்ல இன்னொரு வண்டி வந்திருக்கு. நேராக கொண்டு போய் அந்த வண்டியிலேயே முட்டி அவர் வந்து அங்கேயே ஸ்பாட் அவுட் இறந்துட்டார். இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்றேன்னா, ஒவ்வொரு தெய்வம் வந்து நம்ம காக்கிற தெய்வமே நம்ம அழிக்கிற மாதிரியும் இருக்கு.
ஏன்னா கருப்பண்ணசாமி பொறுத்தளவுல அந்த மாதிரி போக மாட்டாரு. ஏன்னா நல்லவைக்கு தான் அவர் நிற்பாரு. இது வரைக்கும் கருப்பண்ணசாமி ஏவல் நடத்தி எந்தவித கெட்ட சக்திகளும் யாருமே பண்ணது கிடையாது, பண்ண முடியாது. அப்படி பண்ணுனா அவங்க கருப்பண்ணசாமியை வச்சு பண்ணல. அந்த கருப்பண்ணசாமி அவங்களுக்கு துணை வரல. அவங்க கருப்புன்னு சொல்லிட்டு கை கருப்பை வச்சு பண்றவங்க, அவங்க குட்டிச்சாத்தான வசியப்படுத்தி பண்றவங்க தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. கருப்பண்ணசாமி எந்த விஷயத்துக்குமே துணை போக மாட்டாரு. அதனால கருப்பண்ணசாமியை நம்புங்க, உங்களுக்கு கட்டுகள் உடையும். சகல செல்வாங்கியதோடு என்னை தொடர்ந்து நீங்க சப்போர்ட் செய்யுங்க. உங்களுக்கு கருப்பண்ணசாமியை பத்தி இன்னும் மென்மேலும் தெரிய வைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு கடவுள் இப்படிப்பட்ட செயல்களை இப்படிப்பட்ட மக்களுக்கு எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார், அவருடைய அருள் பாலிப்பு எல்லாருக்கும் எப்படி கிடைக்கும், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் கருப்பண்ணசாமியோட அருள் கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் நீங்க இணைங்க, உங்களுக்கெல்லாம் கடைசியில கருப்பண்ணசாமிகிட்ட அருள்வாக்கு கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருவேன். நன்றி, வணக்கம்.